planning, plotting. God hates it. It's an abomination. Hypocritical thing. கர்த்தருக்கு பிரியமில்லை. இதுதான் இந்த சங்கீதம் 12 சொல்லப்பட்ட வார்த்தைகள். இதுவும் இந்த 2 சாமுவேல் 23 நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அவர் என்ன உணர்ந்து எழுதினாரோ அதை கடைசியில் அதையே மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ணுறார். வாசிக்குமா அந்த 2 சாமுவேல் கண்டினியூ பண்ணுங்க. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ? பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமமானவர்கள். அப்படி இருங்கம்மா. அதாவது wicked people are like thorns, never even touch them. இதுதான் ஞானியாகிய தாவீது. உண்மையாக நான் சொல்லணும்னா தாவீது ஒரு அடுத்த சாலமோன் எப்படி இருந்தாரோ அவருடைய தகப்பனாகிய தாவீதும் ஞானமுள்ள வார்த்தையை தான் பேசுகிறார். விக்கெடை தொடாத, விட்டுடு. அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காது. இன்றைக்கு நாம் சிந்தனை பண்ண வேண்டியது அவர் சொன்ன வார்த்தைகள். விடிய காலையில் உதிக்கிற சூரியன், அதோடைய ரேஸ், அந்த கதிர்கள் இந்த பூமியில் பட்ட மாத்திரத்தில் புல்களை முளைக்கிறது போல என்னோட நித்திய உடன்படிக்கை பண்ணின என் தேவனாகிய கர்த்தாவே, என் வீடு சதா காலமும் உம்மோடு காணப்படுகிற ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ண காரியங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. நம்ம யோசிக்கலாமே, எல்லாரும் ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அந்த ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தரிடத்தில் ஒரு தீர்மானத்தோடு வரும். உலகம் எனக்கு பின்னாடி, சிலுவை எனக்கு. சிலுவை என்றால் யார்? கிறிஸ்து இயேசு எனக்காக அந்த சிலுவையில் என் பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, நான் செய்த துரோகங்கள், அக்கிரமங்கள், எனக்காக மரித்த என் தேவன் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் சொல்லி அவரோடு நம்ம உடன்படிக்கை பண்ணுறதுக்கு ஒரு அடையாளமாக ஞானஸ்நானத்தில் போகிறோம். அது ஒரு கவனன்ட். அதுக்கு பிறகு தேவன் நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகி கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியாக. ஸோ நம்மளை மீட்டு எடுக்கணும். ஒரு ஞானஸ்நானம் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுனால நம்ம we are not stamped forever கிடையாது. அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் இதுதான். சங்கீதம் 12 சொல்லியிருக்கு. 4 வசனத்தில் வாசிங்கம்மா. அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளும், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். இப்போ that talks about pride. அந்த பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையான வார்த்தைகள், என்னால் இந்த காரியத்தை இந்த காரியத்தை யாராலும் செய்ய முடியும். நெவர் 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 புட் ஆல்வேஸ் காட் பிஃபோர் யூ. என் தேவன் எனக்காக செய்வார். தாவீது ராஜா செஞ்சார். அவருடைய நாட்களில் 2ஆக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேஸு யூதாவில், செகண்ட் ஃபேஸு இஸ்ரேலில். ஸோ 2த்தையும் டுகெதர் அரசாட்சி செய்தது ராஜா தாவீது. அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்குறார்.
ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, இதில் போகிறனால எனக்கு வெற்றி கிடைக்குமா? கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் அவருக்கு ஆலோசனை கொடுக்குறார். அவர் துணிகரமாக எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்று அவர் போகிறாரு, ஜெயத்தோடு திரும்பி வரார். இங்கே பாருங்க, இந்த அடுத்த வசனம் 5வது வசனம் பாருங்க. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ தேவன் என்ன செய்கிறார்? நமக்காக எழும்புகிறார். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கணும்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து விட்ட பெருமூச்சு, 420 வருஷம் அடிமைத்தனத்தின் ஜீவியத்துக்குள்ளே காணப்பட்டார்கள். 70 புருஷர்களாக எகிப்துக்குள்ளே போனாங்க. யாக்கோபின் குடும்பத்தார் அனைவரும் அங்கே போகிறாங்க. போய் யோசேப்பு நிமித்தம் பஞ்சம், உலகமே பஞ்சத்தில் காணப்பட்ட போது யோசேப்பு அந்த குடும்பத்தை காக்கிறதுக்கு கர்த்தர் ஆயத்த பண்ணின ஒரு மனுஷனாக கண்டார். அந்த சமயம்தான் எகிப்துக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு பின்னாடி அப்படியே தி கண்டினியூட் லிவிங். 420 வருஷம் பின் வந்த பார்வோன் அவர்களை கொடுமையாய் நடத்தினார், மிகுந்த உபத்திரத்துக்குள்ளே நடத்தினார். அந்த சமயம் அவர்கள் விட்ட பெருமூச்சை கர்த்தர் கண்டார். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 2வது அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சு 23, 24 வாசிங்கம்மா. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் நோக்குகின்றார் என்றதுக்குண்டான அடையாளம் தான் இது. இஸ்ரேல் ஜனங்க மாத்திரம் இல்லை, நம்ம யாரு? தேவனுடைய விரலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனு புத்திரர்கள். அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி நம்மை மனுஷனை சிருஷ்டித்தார். நமக்குள்ள அவர் ஊதி ஜீவ ஆத்மாவாக நாம் ஜீவிக்கிறோம். இந்த மக்கள் விடுகிற பெருமூச்சை கர்த்தர் கண்டார். இதில் ஸ்பெஷலாக இவர்கள் யார் என்றால், தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட சந்ததி. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். அவர் சந்ததி எப்படி விடுவார் கர்த்தர்? என் தாசனாகிய ஆபிரகாம் மை ஃப்ரெண்டுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய சந்ததி கைவிடுவாரா? இன்னைக்கு நம்ம அப்படி தான் இருக்கணும். என் சந்ததி, ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் சிறியோரை பெரியோரை கேட்குற யாராக இருக்கட்டும், நான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக நான் ஜீவிக்கணும், அவருக்கு பிரியமான பிள்ளையாக நான் காணப்படணும், அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படைந்து நான் ஜீவிக்கும்போது கர்த்தர் என் மேல் பிரியம் வைக்கிறார், ரொம்ப பிரியம் வைப்பார். பாருங்க, ஆபிரகாம் மேல் அவர் பிரியம் வச்சதுனால அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, வாசிங்கம்மா. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இன்னைக்கு நம்ம போற பாதை கர்த்தர் நினைக்கணும். ஆல்வேஸ் கீப் காட் பிஃபோர் யூ. என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு தெரியல ஏசப்பா, எனக்கு முன்பாக நீங்கள் இருங்க, என்னை நீங்கள் நடத்துங்க. தாவீது அதான் சொல்கிறாரு, ஐ ஹவ் செட் த லார்ட் பிஃபோர் மீ, ஐ ஹாவ் மை லார்ட் ஆன் டு மை ரைட்.
and I will never be shaken. இன்னைக்கு நம்ம உறுதியாக நம்ம சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நான் அசைக்கப்படுவதில்லை, ஏன்னா என் தேவன் எனக்கு முன்னாடி இருக்கிறார். அப்போது நம்ம தப்பு கூட செய்ய முடியாது. ஒரு பயம் இருக்கும். the fear of God நமக்குள்ளே காணப்படும். ஐயோ நான் தப்பு செய்யக்கூடாது. அந்த பயத்துக்குள்ளே காணப்படும் போது கர்த்தரை நம்ம the presence of God, awesome presence of God நமக்கு முன்பாக இருக்கிறார். அதை நம்ம உணரும்போது தப்பு செய்ய துணியும். ஒவ்வொரு விஷயம் நமக்குள்ளே உணர்த்தப்படும். நான் செய்கிறது சரியா தவறா? கர்த்தர் பிரியப்படுவாரா? நான் இந்த செய்கிறேன், கர்த்தர் என்னிடத்தில் பிரியப்படுவாரா? நான் இந்த பேசுகிற இந்த காரியம் கர்த்தர் பிரியப்படுவாரா? அப்படி யோசிக்க தோணும் நமக்குள்ள. அப்போ நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குமா? ரைச்சியஸ் லைஃப். கர்த்தர் நம்மேல் பிரிய வைக்கிறார்.